ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி டெய்லியுமே நமக்கு தேவைப்படுற ஒரு சில டிப்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1, நான் ஏன் சாம்பாரில் வெல்லம் ஒரு பீஸ் போடுறேன்னா, சாம்பாரில் எப்போயாவது ஒரு டைமு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக நம்ம வச்சுருவோம். அந்த மாதிரி புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன பீஸ் நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா போதும். வெல்லம் போட்டதுனால இனிக்குமோ என்னன்னு நினைக்காதீங்க, இனிக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். ஐடியா நம்பர் 2, நீங்கள் எப்பொழுதுமே ரசம் வச்சு முடித்த பிறகு ரசம் நல்லா டேஸ்ட்டாக மணமாக சூப்பராக இருக்கணும். பசங்க நல்லா விரும்பி ரசம் சாப்பிட்ணுன்னா ரசம் வச்சு இறக்கிட்டு ஒரு ஸ்பூன் அதில் வந்து நெய் விட்டிங்கன்னா போதும். ரசம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி புது பாத்திரம்லாம் வாங்கினா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். ஒரு சிலர் வந்து நெருப்பில் லைட்டாக காட்டினாலுமே அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த மாதிரி நெருப்பில் காட்டி கேஸை வீணாக்காத ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டு எடுத்தாவே போதும். ஸ்டிக்கர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக அந்த கார்னர்லாம் எடுத்து விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இதே மெத்தடில் கண்ணாடி கிளாஸில் இருக்கிற ஸ்டிக்கரையும் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். கீழே இருக்கிற கம்மை அந்த ஆயில் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். அந்த கம்மெல்லாம் போயிடும். எப்பொழுதும் போல் நம்ம பாத்திரம் ஸ்க்ரப்பரில் விளக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான ஐடியாவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் முட்டையே மோஸ்ட்லி வைக்கவே கூடாது. முட்டை வாங்கி ஒரே வாரத்திலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் முட்டை வாங்கணும். ஒரு சில டைம் நிறையா வாங்கிட்டோன்னா முட்டை கெட்டு போகாத இருக்க இந்த மாதிரி ஆயில் முட்டையில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியிலேயே நீங்கள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தேவையில்ல. ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முட்டையை ஸ்டோர் பண்ணிங்கன்னா வீணாகாது. ஒரு வாரத்துக்குள்ளே ஆனால் முட்டையை நம்ம வந்து காலி பண்ணிடணும். முட்டையோட கூர்மையான பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் முட்டை கெட்டு போகாது. இந்த ஐடியாவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துலலாம் முட்டையை வந்து வெளியிலேயே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அரிசியில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் அரிசி எடுத்துகிட்டு அந்த கூர்மையான பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. முட்டை ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூஜை அறையில் வச்சுருக்க கற்பூர பாக்ஸை அடிக்கடி திறக்கும்போது அது வந்து காற்று பட்டே கற்பூரம் கரையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கரையாத இருக்க பாருங்கள், 4-5 மிளகு, கொஞ்சம் அரிசி தான் போட்டு மூடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது சீக்கிரம் கரையாது. அடியில் நீங்கள் காட்டன் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணாலும் கரையாத இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, எப்பொழுதுமே இந்த வெயில் காலத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவு இனிப்பான பொருளில் எறும்பு எங்கேருந்து தான் வருமோ வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்பு, அதுவும் சர்க்கரையில் அதிகமாக வரும். ஒரு சிலர் வந்து கிராம்பும் போடுவாங்க. நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காவும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏலக்காய் வாசனைக்கும் எறும்பு வரவே வராது. கிராம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில டைம் பிஸ்கட்டை பிரிப்போம். ஒரு 4-5 பிஸ்கட் சாப்பிடுவோம். மீதி 4-5 மீதி ஆகிடும். எப்படி தான் நம்ம கவர் போட்டு வச்சாலும் சவுத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சவுத்து போகாத இருக்க ஒரு பாக்ஸில் அடியில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அதில் இந்த பாக்ஸை வச்சு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா சவுத்து போகாத பிஸ்கட்டு அப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஏதாவது பார்சல் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணணுன்னா கத்திரிக்கோல்லாம் தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தேடவே தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற நகவெட்டியை யூஸ் பண்ணி அந்த பார்சல் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நகவெட்டியில் இருக்கிற இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். எமர்ஜென்சியில் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன். முன்ன போட்டதை ரிட்டன் போட்டுட்டு மறுபடியும் வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த மஞ்சப்பை பார்த்தீங்கன்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மஞ்சப்பையில் நிறைய யூசேஜ் இருக்குது. இந்த மஞ்சப்பையில் நீங்கள் உங்களோட பட்டு புடவையை மடித்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பட்டோட நிறமே மாறாது. சில டைம் பட்டு லைட்டாக கருத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறம் மாறாத இந்த மஞ்சப்பையில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பட்டு புடவை அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி பொருட்கள் எல்லாம் திருநூறு போட்டு இந்த மாதிரி மஞ்சப்பையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெள்ளி பொருட்கள் வந்து கருத்து போகாத அப்படியே நிறம் அப்படியே வெள்ளியோட நிறத்துக்கே இருக்கும். நான் பாருங்கள், கொலுசு செயினில் தான் லைட்டாக விகுதி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மஞ்சப்பையில் தான் மடித்து வைப்பேன். எப்போ நீங்கள் எடுத்தாலும் அந்த கலர் மாறாத அப்படியே இருக்கும். பெரிய பெரிய வெள்ளி பாத்திரம் இருந்தாலும், தட்டு இந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் பெருசாக வச்சுருந்தாலும் திருநூறு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மஞ்சப்பையில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா வெள்ளியோட நிறம் மாறாது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த பேக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். இதை தூக்கி போடாது. இதையுமே நிறைய யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம்.
கைப்பிடியை நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் கைப்பிடியை கட் பண்ணாத உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த மாதிரி தலகாணி யூஸ் பண்ணாத தலகாணிக்கெலாம் கவராக போட்டு நம்ம செல்ஃபில் அடுக்கி வச்சுக்கலாம். ஏதாவது கெஸ்ட் வரும்போது தான் ஒரு சில தலகாணிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாத தலகாணியை இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கவரை. நெக்ஸ்ட் ஐடியா இல்லைன்னா தலகாணிக்கு இதை உரையா தச்சிடுங்க. இந்த சைடுலெல்லாம் கை நூல் வச்சு தச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் தலகாணி உரை போட்டிங்கனாலும் நம்ம தலைக்கு வைக்கும்போது அந்த எண்ணெய் கரெல்லாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேல் கவரை மட்டும் நம்ம கலட்டி துவைச்சிக்கலாம். உள் கவர் அப்படியே இருக்கும். அது உள் கவராக கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளார இந்த பேக்கோட கவரை போட்டு மேலே தலகாணி உரை போட்டுருங்க. இப்போ தலகாணி உரையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம துவைச்சிக்கலாம். கிரைண்டருக்கு கவராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தையல் மிஷினுக்கு கூட நீங்கள் கவராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ரியூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக பையை தூக்கி போடாதீங்க. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ் தான். ஆனால் நான் என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டிவி பக்கத்தில் இந்த மாதிரி கண்ணாடி செல்ஃப் இருக்குது. அந்த கண்ணாடி செல்ஃபில் அடியில் புக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற பிளேஸ் வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த வேஸ்ட்டு பிளேஸில் தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டிவியோட ரிமோட்டெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே பிளேஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் டேபிள் ஃபேனு, அந்த ஸ்டாண்டு கார்னரில் நிற்க வச்சு ஓடுற மாதிரி ஃபேன்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஃபேனை நம்ம எப்படி அழுக்கெலாம் படாத ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற டிஷர்ட் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், அழுக்கே படாது. வேணுங்கிற போது இந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன்லேயே இருக்கும்போது நிறைய அழுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி தேவையான போது ஓப்பன் பண்ணிக்கலாம். தேவையில்லாத போது இந்த மாதிரி வேஸ்ட்டான டிஷர்ட்டை கவர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அழுக்கு அதிகமாக சேரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். க்ளீன் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கவர் போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் செல்ஃபில் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அதிகமாக இடம் தேவைப்படும். இந்த மாதிரி டிஷர்ட் கவர் போட்டுட்டு செல்ஃபில் ஓரமாக வச்சிங்கன்னா இடமும் உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும். யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். நம்ம வெளியூருக்கெல்லாம் போகும்போது ஓப்பன் பண்ண ஆயில், ஷாம்பு பாட்டிலாம் எவ்வளோ தான் நம்ம கேர்ஃபுல்லாக நல்லா கவர் போட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் எப்படி தான் இருந்தாலும் கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி லீக்கே ஆகாத இருக்க தான் ஒரு ஐடியா. இது வந்து நம்ம கிஃப்ட்லாம் ஏதாவது வாங்கினா இந்த பபுள் சீட் வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பபுள் சீட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூட லீக் ஆகாது. பாருங்கள், ஆயில் கேனுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டில் வந்து லயன் ஜாம் வாங்கின கண்ணாடி பாட்டில் தான். இதை வந்து நம்ம ஒரு ரியூஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஹோல் போட்டிருக்கேன். நீங்கள் 2-3 ஹோல் கூட சுற்றி போட்டுக்கலாம். இந்த மூடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. அடியில் வந்து குளுகன் வச்சு கூட நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒட்டிக்கலாம். அடியில் கொஞ்சம் அந்த பாட்டிலில் மண் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குளுகன் வச்சு இந்த மூடியை நீங்கள் ஒட்டிடணும். ஒட்டிட்டு ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் ஏற்றி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டஸ்ட்லாம் வந்து அந்த மூடியிலே பட்டுரும். எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரத்தில் குளிக்கிறதுக்கு தான் நான் வெந்நீர் வச்சுருக்கேன். அந்த வெந்நீர் சூடாகும் போதே ஒரு சின்ன கிண்ணத்தில் புளி ஊற வைக்கிறதுக்காக புளி போட்டு தண்ணி ஊற்றி அந்த கிண்ணத்தை உள்ளுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணி சூடாக இந்த புளியும் நல்லா ஊறிடும். நமக்கு எடுத்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். நம்ம குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கும் போதே காலையில் வைக்கும்போது இந்த மாதிரிலாம் புளியை நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டை அடியில் வச்சுட்டு மேலே காய் கட்டரை நீங்கள் வச்சிங்கன்னா காய் கட் பண்ணால் அந்த பிளேட்டில் டைரெக்டாக நம்ம தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உட்டில் வாங்குங்க. பிளாஸ்டிக்கில் தயவுசெய்து வாங்கி கட் பண்ணாதீங்க. அந்த பிளாஸ்டிக் நம்ம கத்தி கட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய்கறிகளில் பட்டு வயிற்றுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெண்டைக்காய் நறுக்கும்போது எப்போதுமே கத்தியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பாருங்கள், வெண்டைக்காய் அந்த கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள், அந்த பிசுக்கு வந்து ஒட்டாத இருக்கும். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் க்ளீனாக எப்படி இருக்குன்னு. ஆயில் அப்ளை பண்ணால் இல்லைனா லெமன், எலுமிச்சை பழம் இருந்தால் கூட நீங்கள் 2 பக்கமும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இந்த கொட்டாங்குச்சி பாருங்கள், நான் வந்து வெங்காயம் உரித்து வைக்க, பூண்டு உரித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக சின்னதாக இருக்குன்னு. நிறைய பசங்க மோஸ்ட்லி வெண்டைக்காய் சாம்பாரே சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி குழப்பாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி குழப்பாக இல்லாத இருக்க வானலில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பாரில் சேர்த்திங்கன்னா அந்த குழப்பே இருக்காது.
இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் சுருள நல்லா வதக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு சேர்க்கும்போது சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கொழ கொழப்பும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றி தோசை எடுத்தது பிறகு கல் நல்லா சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது உங்கள் பிஸ்கட்டு நமுத்து போச்சுன்னா பிஸ்கட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்பளம் அப்ளை பண்ணலாம், வடகம் அப்ளை பண்ணலாம். இந்த தோசைகள் ஹீட்லேயே நல்லா சூடேறு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பளமாக இருந்தாலும் வத்தலாக இருந்தாலும் பொரிச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு மொறு மொறுன்னு இருக்கும். மழை சீசனில் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.